வந்து மதுரையே வந்து விஜய்க்கு தான், மதுரையே விஜய் தான். எப்படின்னா மதுரை காண்டி வந்திருக்கோம் நாங்க. இன்னைக்கு சித்திரத்துள்ளாக்கு கூட்டம் போய் தேடி பாத்திருக்கீங்களா? காலைல நேற்று 2 நாள்ல இருந்து கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. எந்த மாநாடுக்கு இந்த மாதிரி வந்து மொத்த பகரக்காண்டி வந்துகிட்டு இருக்கு. 50 கூட்டம் எல்லாரும் கூட்டையும் பாத்துக்கோங்க. 2026 வந்து நம்ம சின்ன கட்சின்னு சொல்றாங்க. சின்ன கட்சி தானே, சின்ன கட்சிவா முட்டி பாப்போம். முட்டி பாத்துட்டு எவன் ஜெயிக்கான்னு பாத்துக்கலாம். ஒரே முட்டினா பாத்துக்கலாம். சின்ன கட்சி அவர் பேச தெரியலன்றாங்க. அவர் இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு வந்து நீங்க எல்லாருமே பாருங்க. எவ்வளவு நேரம் பேசுறது முக்கியம் கிடையாது, என்ன பேசுறதுதான் முக்கியம். அவருஷம் பேசினாலும் மொத்த கட்சியும் அலற விடணும். இல்ல, சீமான் அவர்கள் வந்து விஜய் வந்து ரொம்ப ஆரம்பத்துல புகழ் தள்ளிட்டு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அனில் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து மாநாடு இவ்வளவு மாநாடு போட்டுருக்காருல, இவ்வளவு மாநாட்டுல வந்து ஒரு 5 லட்சம் பேரை கூட்டம் முடிச்சாங்க. போன வாட்டி விக்கிரவாண்டி மாநாடுல எவ்வளவு பேர் கூட்டம்? இதே மதுரை ஃபுல்லா தென் மாவட்டம் ஃபுல்லா வருங்க. எவ்வளவு கூட்டம் வந்துருக்கு. இப்போ வந்து சீமான் பேசுறாருல, அனில்ன்றாப்ல, நீ வந்து ஒரே இதை வந்து டெபாசிட் ஜெயிச்சு காட்டு. ஒரு மதுரையில நின்று ஜெயிச்சு காட்டு, மதுரையில நின்று ஜெயிச்சு காட்டு. அழகர் கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. சித்தை தெருல அழகர் கூட எல்லாம் கம்பேர் பண்றாங்க. கள்ளழகர் ப்ரோ, எங்க கள்ளழகரை பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். எங்க கள்ளழகரை அந்த அழகரை பார்த்துட்டோம் ஏப்ரல் மாசம். இப்ப இந்த கள்ளழகரை நான் வந்து ஆகஸ்ட் மாசம் பார்க்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவு பேர் வருவாங்க? நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. 20 லட்சம் பேருக்கு மேல எதிர்பார்க்கலாம். எப்ப கிளம்புனீங்க? எப்படி வந்தீங்க? நாங்களாம் நேத்து நைட் 10 மணி இருக்குமா, 10 மணி போல கிளம்புனோம். இன்னைக்கு இப்போ டைம் 8 மணியா, 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இருக்காதுன்னு நினைச்சோம். வந்தா காலையில சீக்கிரமா வந்துடும். முன்னாடி வரான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. விருதாச்சலத்துக்கு வரும், கடலூர் மாவட்டம். நாங்க வந்து விருதாச்சல தொகுதியில இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வேனுக்கு மேல நாங்க வந்திருக்கோம். உங்க வீட்ல இருந்து யாரும் வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல குடும்பமே வந்திருக்கோம். எங்க வீட்டு திருவிழா இது. நாங்க இதை வந்து எப்படி பாக்குறோம்னா, எங்க வீட்டுல ஒரு திருவிழாவோ இல்ல எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி இருக்குமோ அதை தாண்டி பிரம்மாண்டமா நாங்க பாக்குறோம். நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. லேடிஸ்க்கு அவ்வளவு சப்போர்ட். எல்லாமே அண்ணா தம்பி எல்லாமே எங்க ரிலேஷன் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. லேடிஸ் அவ்வளவு நல்லா ஃப்ரீயா நாங்க ஃபீல் பண்றோம். அப்படின்னா அண்ணன் வரதை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்காக எத்தனை பேர் எது சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. எங்க அழகர் திருவிழாக்கு நாங்க பொங்கலும் புளியோதரையும் கொடுக்கறது வழக்கம். என் தளபதி சார்பில் எங்க தளபதியை நினைச்சுக்கிட்டு அழகரா நினைச்சுக்கிட்டு அவருக்காக எங்க மதுரைக்குள்ள அழகர் திருவிழா நடக்கல எப்படி சோத்துக்கு தண்ணிக்கு நீர்மோர் எல்லாத்துக்கும் பஞ்சம் இல்லையோ, எங்க தளபதி இடத்துல இங்க பாருங்க, ஒருத்தன் தண்ணி எல்லாம் போக முடியாது, ஒருத்தன் பிரசாதம் எல்லாம் போக முடியாது. பிசினஸ் உமன் தான் அதை பிரேக் பண்ணி நான் இங்க வந்து நிக்கிறேன்னா மதுரைக்காரி என் அழகர் சாமியை பாக்குறதுக்கு ஆக்சுவலா ஆன சிஎம்முக்காக நாம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காக? எங்க முதல்வருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.